பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், வேதம் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேதம் கற்றுக் கொடுக்குற வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் பார்க்கும்போது நம்ம பாருங்கள், அங்கே 37:25 நீங்கள் வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளும் ஆனேன். அப்போ நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் என்றேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததுன்னா காணேன் என்று. அப்போ இன்றைக்கு வேதம் அழகாய் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறதுன்னா, தேவன் அவருடைய ஜனத்தை பராமரிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஜனத்துக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஜனத்துக்கு வேண்டிய நன்மைகளை அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கார் என்பதை அறிய வேண்டும். உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யாருக்கு அவர் அறிந்தவராக இருக்கிறார்னா, அங்கே நீதிமானை குறித்து வேதம் அழகாக சொல்லுது. நீதிமான் கைவிடப்பட்டதும். அப்போ இன்றைக்கு நாம் நீதியாய் நடக்க வேண்டிய, நாம் சத்தியத்தை கேட்கிறோம், சத்திய வார்த்தையின்படி நடப்பதுதான் நீதி. ஒரு கோர்ட்டில் வழக்காடும் போது இவங்களுக்கு இந்த தீர்ப்பை கொடுத்துருங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், அவங்க ஈபிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள். இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த தண்டனை கொடுங்கள் என்று. அதுதான் நீதி என்று சொல்லப்படும். ஆமாம், மனதுக்கு தோணுதெல்லாம் கொடுக்கறது காரியங்கள் கிடையாது. இன்றைக்கி நல்லா கவனிங்க, அதுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அப்போ வேதத்தில் ஒரு சட்டம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தை அறிந்தவராய் நாம் மாற வேண்டும். நீதிமான் கைவிடப்பட்டதும். அப்போ நீதிமானை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீதிமான்னா யார்? நீதிமான்னா எப்படி இருப்பாங்க? நீதிமானுடைய காரியங்கள் என்ன? நீதிமான் என்பவன் தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருப்பான். நீதிமான் என்பவன் மற்றவனை குறை சொல்லுவனாக இருக்க மாட்டான். வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. 2 பேர் ஜபிக்க போனாங்க. பரிசையனும் நிற்கிறான், ஆயக்காரனும் நிற்கிறான். இந்த பரிசையனுடைய ஜபம் பாருங்க, நான் ஆலயத்துக்கு போனேன், உபவாசம் போட்டேன், நான் இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், உபவாசம் இப்படி சொல்லிவிட்டு அவனை லிஸ்ட் அடிக்கிட்டு அவனை போல இல்லைன்னு அந்த ஆயக்காரனை காமிச்சிட்டான். இந்த ஆயக்காரனும் தூரத்தில் நிற்கிற ஒரு மனுஷன் கவனிச்சிங்களா, அந்த மனிதன் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் என்ன பண்ணுற அடித்துக்கொண்டு, பாவியாக என் மேலே கிருபை ஏறும். இதுதாங்க நீதிமானுக்கான விஷயம். அவனல்ல, இவனே நீதிமான் என்று வேதம் அழகாக சொல்லுது. ஆலயத்துக்குள்ளே இத்தனை நாள் போனவனை நீதிமான் இல்லைன்ட்டாங்க. ஆலயத்துக்கு புறமாய் நிற்கிற ஒரு மனுஷனை நீதிமான் என்று சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கு நீதிமான் என்று சொன்னால் ஒரு மனிதன் பாருங்க, தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். எனக்கு எது ஏன் தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்தோ அப்படின்னு நினச்சின்னா, நீ என்னமோ கரெக்டாக இருந்து ஆண்டு என்னமோ உனக்கு என்ன பண்ணிட்டாரு, தவறை இழைத்தார் என்ற மாதிரி பேசுவது. அப்படி கிடையாது. நான் ஏதோ ஒரு வகையில் தவறி இருக்கிறேன், நான் தவறினதுனால தான் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்குது, இந்த தண்டனைக்குரியவனாக நான் மாறி இருக்கிறேன் அப்படி என்று நீங்கள் என்ன சொல்ல வேண்டும். 2 பேர் இங்கே பாருங்கள், சிலுவையில் இருக்கிறாங்க. இயேசு நடுவில் இருக்கார், 2 பக்கம். ஒருத்தன் பாருங்க ஒரு குறைவாய் பேசுகிறான், இன்னொருத்தன் பாருங்க நாமளோ இந்த காரியத்துக்காக தண்டிக்கப்பட்டோம், அவரோ என்ன பண்ணலை, ஒரு பாவம் அறியாத என்று அறிந்து கொண்டான். இப்போ நான் தண்டிக்கப்பட்ட, நான் செய்த பாவத்துக்கு நான் தண்டிக்கப்பட்டிருக்கேன் என்ற உணர்வு அடைந்த ஒரு மனிதனை தான் என்ன சொல்கிறேன்னா நீதிமான். இவனைத்தான் என்ன பண்ண, இன்றைக்கே நீ பரதேசத்தில் இருப்பாய் என்று சொல்லி அவனை கொண்டு போகிறார். இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு போகிற நான் என்ன பாவம் செஞ்சேங்க, எனக்கு ஏங்க இவ்வளோ பிரச்சனை வரணும், நான் யாருக்கு என்ன அநியாயங்க செஞ்சேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கூடாது. சகவெல்லாம் என்ன சொன்னார், நான் யாருதெல்லாம் அநியாயம் வாங்கினு உண்டானால் நான் அதை நாளை தருங்க. அப்போ நீதிமானாக மாற்று என்ன பண்ணுறேன், அப்படி ஏதாவது நடந்திருந்தா, அப்படி ஏதாவது என் வாழ்க்கையில் இருந்திருந்தா நான் மாற்றிக்கிறேன்னு என்று சொல்கிறான். நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம், ஆனால் பேச்சு எப்படி வந்துருமா இப்படி. இன்றைக்கி நீங்கள் நீதிமானாக இராதபடிக்கு பிசாசு தந்திரமாக உங்களை அநேக விதமான காரியங்களை நீ கரெக்டாக இருக்க அவங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு உன்னை தூண்டி கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுறதுமா, தாழ்மை இல்லாமல் பேசுகிறாய். நீதிமானாக இராதபடிக்கு என்ன பண்ண, உன்னை மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இந்த நீதிமானாக இருக்கிறவனுக்கு ஒரு பராமரிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் பராமரிக்கக்கூடியவராய் கர்த்தர் நடத்துகிறாரு. இப்போ இந்த பராமரிப்பை என்ன பண்ணுற, அவன் விட்டு விலகும்படிக்கு பிசாசு தந்திரமாக என்ன பண்ணுது, இங்கே இருக்காது, வெளியே போ தத்தி விட்டது. வெளியே போனால் இளையகுமார் மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு தாங்க வெளியே வரணும். எல்லாத்தையும் இழந்துட்டு, அப்பா கூட இருக்கும்போது ஒன்று கூட இழக்கலை, அவனுக்கு உரிய சொத்து அப்படியே இருக்குது,
ஒவ்வொரு நாளும் ஆகாரம் பண்ணி அப்பா பொண்ணு கிடக்கிறான். ஆனால் அப்பா விட்டு வெளியே போனால் அவனுக்குரியதெல்லாம் அழிச்சிட்டு வந்து நிற்க வேண்டிய மாச்சு. இன்றைக்கி பிசாசு அப்படி தான் என்ன பண்ணுறது, உனக்கு தேவனுடைய போஷிப்பான காரியங்கள் இருக்குது, அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுறதுமா, என்ன எப்படி சொல்லலாம், என்ன எப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி பேசி உன்னை நீதிமான் லிஸ்ட்லேருந்து வெளியே கொண்டு போயிடுறேன். தப்பு. இதை இன்றைக்கி மாற்றிக்கும், இதை நீ இன்றைக்கி சரி பண்ணிக்கும். தேவ பிள்ளையாய் காணப்படுகிற உன் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நடக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் இப்படியாப்பட்ட காரியங்கள் ஏதாவது குறைவாக இருந்து நீதிமான் லிஸ்ட்லேருந்து வெளியே போயிருந்தா என்ன ஒரு விஷயம் மன்னித்து என்னை நீதிமானாக மாற்றும். நீதிமான நடக்குவது விஷயம் தவறுதல் இருக்கும் அநேகருடைய வாழ்க்கையில். அந்த தவறுலேருந்து என்ன பண்ண, மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய சமூகத்தை தேடி ஓடி வரணும். ஓடி வந்தால் தான் உனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கும், ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்க ஜனமே, நீ ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லு, அப்பா என் வாழ்க்கையில் இத்தனை குறைவோடு நான் வாழ்ந்து விட்டேன், எத்தனையோ காரியங்கள் நான் சரியில்லாமல் இருக்கிறேன், என்ன மன்னிங்க. நீதிமான் கைவிடப்பட்டதோ அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததை காணேன் என்று வேதம் அழகாய் சொல்லும். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நடந்த ஒரு மனிதன் தான் யோசிப்பு. தன் வீட்டில் தகப்பனோடு கூட பாருங்க ஒரு ராஜாவை போல பல வர்ண அங்கியை உடுத்து கொண்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இப்படியாப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தான் என்ன வந்து தெரியுங்களா, இப்போது அண்ணனுங்கள்லாம் சேர்ந்து அவனை குழியில் போட்டு அடிமையாக்கி கொண்டு போயிட்டாங்க. ராஜாவா இப்போ உன்னை பாரு விற்று போகிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிடு. அப்பவும் அவர் என்ன வந்தார், தேவனை விடவில்லை, தன்னுடைய நீதியை அவர் விடவில்லை. தன் நீதியாய் நடந்ததுனால்தான் போகிற இடத்துல பாருங்கள் அங்கே ஒரு உயர்வை பார்த்தார்கள். ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 39 2ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, யோசேப்பு எப்படியாப்பட்டனா காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டவன். அவன் செய்கிற காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், செயலெல்லாம் சூப்பராக இருக்கும். காரணம், அந்த மனிதன் பாருங்கள் தேவனுக்கு உகந்தவனாய் காணப்படுகிறான். அதனால தான் அங்கே ஒரு உயர்வு உண்டாச்சு. அந்த வீட்டுக்குள்ளே அவன் எப்படி உயர்த்தப்பட்டவனாய் மாறினான். ஒரு நாள் பாருங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து தன்னுடைய நீதியை அவர் விடவில்லை. அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணாரு, அந்த இடத்தை விட்டு ஓடுகிறார். ஓடந்த நிமித்தம் என்னாச்சு, ஜெயில். அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். காரணம், நீதியை விடலை. நீதியை விடாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தர் கூடவே இருந்து, ஏன்னா நீதிமான் கைவிடப்பட்டதும், கையை விட்டால் தானேங்க அவர் கூடவே இருப்பார். கூட அந்த மனிதனோடு கூட வந்து அந்த மனிதனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். இதுதான் நீதி. இந்த நீதி இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கா? இந்த நீதி உள்ள மகளாய் நீ காணப்படுகிறாயா? இந்த நீதி உள்ள மகனாய் நீ காணப்படுகிறாயா? யோசித்துப்பார். வேதத்தில் பார்க்கும்போது ரூத் என்ற ஒரு மகளை பார்க்கிறோம். அந்த மகளை குறித்து வேதம் அழகாக சொல்லுது. அதுவும் மோவாபிய பெண். அந்த சந்ததியை தேவன் அருவருக்கிறார். இது எல்லாம் வேஸ்ட். இந்த சந்ததி நம்ம தேவன் விரும்பலை. அப்படியாப்பட்ட ஒரு சந்ததிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மகள் பாருங்கள், அவங்க மாமியார் பின்னாடி பின்தொடர்ந்து வரும்போது அவங்க சொல்கிறாங்க, போமா இந்த மாதிரி வயலுக்குள்ள. அவங்க சொன்ன மாதிரியே நடக்கிறாங்க. அங்கே போனால் அவங்க யார் எல்லாம் விசாரித்துட்டு அவங்களுடைய காரியங்களில் அவங்கள கூப்பிட்டு, அந்த போவாஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரு. அவங்க குடிக்க தண்ணி இருந்தால் என் வேலைகளுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க, அங்கே தண்ணி குடிச்சு கொண்டார். அவரை சாப்பிட்ற நேரத்தில் வந்தாங்க பிறகு சாப்பிடும்போது கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் திராட்சரசத்தை குடிச்சிக்கோ, அப்பத்தை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு திருப்தியாக நடத்தி விட்டார். இப்போ திருப்தி நடச்சல, இன்றைக்கி உனக்கு திருப்தி கட்சி என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு கம்முன்னு பட்டு தூங்கிடுவேன். அத்தைக்கிட்ட போய் என்ன சொல்லலாம், கொஞ்சம் காலையில் பொறுக்கின அந்த தானியத்தை காமிச்சிட்டு என்ன பண்ணலாம், இவ்வளோ கோதுமை தான் எடுக்க முடிஞ்சது அத்தை, வேறு எதுவும் கிடைக்கல, அவங்க யாருமே போடலை அப்படின்னு பொய்யும் போட்டமாக சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அந்த மக பாருங்கள், அவ்வளோ காலையில் கொஞ்சம் அவ்வளோ பொறிக்கினவன் திரும்ப என்ன பண்ணுங்க, அந்த நீதியை பின்பற்றி எங்கள் மாமியார் எதுக்கு அமிச்சாங்க, வயலில் போயிட்டு அறுக்கிற பின்னாடி போயிட்டு என்ன பண்ண, ஏதாவது எங்களை கிடைக்கும் சிந்தனையோட எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல பாருங்க, அதற்காக பின்னாடி போனார்கள். சாப்பிட்டு முடிச்சு திருப்தி ஆச்சு. நிறைய நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், என் வேலை முடிஞ்சுது, போடா அடுத்தவன் சாப்பிட்டானா சாப்பிடாம போனான்னு. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இன்றைக்கி மாறிடுச்சு. சம்பாதிப்பாங்க, அவங்களே நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுது, தான் வீட்டுக்கு எதுவுமே கொண்டு வரக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஊரை சுற்றுவேன். சரி, பெரியவங்க தான் அப்பா அம்மா தான் இப்படி இருக்காங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் பாருங்கள் இன்றைக்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? நீதி கிடையாதுங்க. நீதின்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுக்கணுங்க. அந்த குடும்பத்தில் தாங்க நான் படுக்கிறேன், அந்த குடும்பத்தில் தாங்க சாப்பிட்றேன், அந்த குடும்பத்தில் தாங்க நான் வாழுறேன். கொடுப்பது தான் நீதி.
இந்த நீதியை தவறுன கைவிடப்பட்டவனா மாறுவேன். இந்த நீதி தவறுன உன் வாழ்க்கையில் பாருங்க, இன்னைக்கு சுகமா இருக்க நீ நாளைக்கு அப்பத்துக்கு இறந்து திருவனாய் மாறிடுவேன். காரணம், நீ நீதிமான் கிடையாத மாறுவேன். நீதிமான் சொன்னால் என் தகப்பன் தாய் என்னை வளர்த்தார்கள், அவளோடு கூட இருக்கிறேன். அப்போ பணம் நம்ம சம்பாதிச்சா அவங்க கையில் நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணோம், அவங்ககிட்ட என் செலவுக்கு தேவைன்னு கேட்டு வாங்கிக்கணும். எந்த தாயும் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்கிக்கின்னு எல்லாத்தையும் திட்டு போகிறோம். நீ கேட்டு பாரு, உனக்கு கொடுக்குறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் மொத்தத்தையும் எடுத்து நானே செலவு பண்ணுவேன், நானே பார்த்துக்குவேன், நானே பண்ணுவேன். இன்றைக்கி நல்லா இருக்குங்க, நாளைக்கு உனக்கு குடும்பம்னு வரும்போது அன்றைக்கி நீ பிரச்சனையை சந்திப்பேன். அது நீதிமானாய் தேவன் நம்மளை பார்க்க வேண்டும் சொன்னால் தேவனுக்குரிய விலை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்போது இந்த மனிதன் பாருங்கள், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க மனிதன் மத்தியில் சுயத்தில் வாழுங்க. இந்த ரூத்து பாருங்கள், தனக்கு உண்டானது எல்லாம் கிடச்சிச்சு, தனக்கு உண்டானது தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்க சந்திக்கப்பட்ட பிறகு திருப்தியாக சாப்பிட்டு அந்த வயலுக்கு பின்னாடி எங்கேயும் போகாத இந்த வயலில் போங்கன்னு சொல்லும்போது அந்த போவாசு இவ்வளோ நேரம் இந்த காரியங்களை செய்த மகன், நீதியை பின்பற்ற மகளை பார்த்து சொல்கிறாங்க, சிலவற்றை நீங்கள் என்ன பண்ணுங்க, அரிக்கட்டிலேருந்து சிந்து விழாதத விழவை. நீதியாய் நடக்கிறவனுக்கு கிடைக்காத இடத்துல கூட தேவன் கிடைக்க செய்வார். நடக்காத காரியங்கள் கூட நடக்கும்படிக்கு வைப்பார். ஆகாத காரியங்களை கூட ஆகும்படிக்கு செய்வார். காரணம், அவன் நீதிமான்க. நீதிமானுடைய தேவைகள் சந்திக்கப்படுங்க. ஆபிரகாம் பாருங்க, பிள்ளைய பலியிட வரும்போது அந்த இடத்துல அந்த நீதிமானுக்காக ஒரு ஆடு சிக்கி கொண்டு இருக்கிறது. ஏங்க இவ்வளோ நேரம் அந்த ஆடு இல்லையா? அந்த ஆட்டை மேய்த்தவங்க என்ன பண்ணாங்க, தேடி போய் அதை பிடிக்கலையா? அவன் நீதிமானுங்க. அந்த நீதிமானுக்காக ஒரு ஆடு ஆல்ரெடி காத்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை என்னையும் தேவன் நீதிமானை பார்த்துதான் எனக்காக இயேசு என்ன பண்ணுறார், பலியாக கொடுத்துருக்கிறார். நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமானாக இருக்கிற நாம் அநீதிக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடாது, அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது. இப்பொழுது அந்த அநீதியான காரியங்கள் இருக்கிறா, ஆண்டவரே நம் மன்னிக்க கேளு ஆண்டுகிட்ட. இந்த ரூத் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படி கடந்து போனதுனால இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு வேண்டிய சாப்பாடு கிடைச்சிது. அந்த அம்மா கடந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தானியங்கள் சிந்தப்பட்டு காலம் வர மதியம் வரைக்கும் கொஞ்சம் தான் எடுத்தாங்க. ஆனால் மதியம் போகிறதுக்குள்ளே, வீட்டுக்கு திரும்ப போகிறதுக்குள்ளே பாருங்கள், மடி நிறைய சேகரித்து கொண்டு போகிறார்கள். வீட்டுக்கு அத்தைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, அப்பத்தையும் திராட்சத்தை கொண்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு நீதியாய் நடந்த மனிதனை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை பாருங்கள். உன் வாழ்க்கையில் அந்த நீதி தவறி நடப்பேன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்ட மன்னிப்புகள். ஆண்டவரே, ஏன் சந்ததியில் யாரும் இன்னைக்கு கையேந்திர பிள்ளைகளாக இருக்கக்கூடாதுன்னா நீ நீதிமானா வாழ், நீதிமானா நட, நீ நீதிமானா ஜீவி. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காட்சிவார். இன்னைக்கு நான் ஒரு சிலரை பார்ப்பேன், கையேந்தக்கூடிய நிலைமையை மாற்றிக்கொள்வது இல்லை. அவர்களெலாம் கிறிஸ்தவர்கள் தான், இன்றைக்கும் ஏதாவது கொடுப்பார்களாம், கையேந்தி கொண்டிருக்கார்கள். ஏன் உன்னை கையேந்த வச்சாரு உன் தெய்வம்? உன் தேவையை சந்திக்கிறியா? காட்டு மலர்களுடைய தேவையை சந்திக்கிற தேவன், ஆகாயத்து பட்சங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஏன் தேவையை சந்திக்கல? நீ நீதிமானாய் இல்லாமல் போனதுனால்தான். இன்றைக்கு இந்த ஜெபத்தை ஏறெடு. பரலோக பிதாவே, நீதி தவறின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எந்தெந்த காரியங்களை நீதி தவறியிருந்தாலும் ஆண்டவரே, ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக, அவர்களுக்கு உதவி செய்வீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்ட ஆண்டவரே, அவருடைய கவலைகள் போக்கப்பட்ட ஆண்டவரே. விடுதலை நாயகனாக தேவன் தாமே நீர் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.